முதல் நம்பரில் போய்விடுங்கள். फर्स्ट क्लास ऊंचे ऊंचे ऑफिसर्स की कैटेगरी में आ जाओ. ஃபர்ஸ்ட் கிளாஸ் உயர்ந்த உயர்ந்த ஆஃபீஸர்ஸினுடைய கேட்டகரியில் வந்து விடுங்கள். अरे मिलिट्री में रैंक होते हैं कि नहीं? அரே மிலிட்ரியில் ரேங்க் உள்ளதா இல்லையா? बाद में बनेंगे பிறகு பின்னால் ஆனீர்கள் என்றால் तो नीचे रैंक में जाएंगे. பிறகு கீழான ரேங்க் கிடைத்துவிடும். नहीं बनेंगे ஆகவே இல்லை என்றால் तो रोवाटी मिलिट्री से शॉट. பிறகு ஆன்மீக மிலிட்ரியிலிருந்து ஷூட். क्योंकि ஏனென்றால் अंत में கடைசி நேரத்தில் मार्शल लॉ लागू होने वाला है. மார்ஷல் லா இந்த சட்டம் வரப்போகிறது. क्या होता है? இது என்னது? है என்ன? मिलिट्री में सबसे ऊंचा पाटधारी कौन होता है? सबसे மிலிட்ரியில் மிகவும் உயர்ந்த பாட்டுதாரி யார்? ऊंचा पदाधीश कौन सा होता है? மிகவும் உயர்ந்த பதவி யாருடையது? कमांडर, கமாண்டர். मिलिट्री कमांडर, मार्शल. மிலிட்ரி கமாண்டர் மார்ஷல். और हमारी रूहानी मिलिट्री का मार्शल कौन है? பிறகு நம்மளுடைய ஆன்மீக மிலிட்ரியினுடைய மார்ஷல் யார்? शंकर. சங்கர். तो शंकर के हाथ में सारी सत्ता आ गई. அப்பொழுது சங்கரனுடைய கையில் அனைத்து ஆட்சியும் வந்துவிடும். क्या? என்ன? अभी से अभ्यास डालो. இப்பொழுது இருந்து பிராக்டிஸ் பண்ணிவிடுங்கள். सुभाष का आज्ञाकारी, எந்த விஷயத்திற்கு பிராக்டிஸ் பண்ண வேண்டும்? वफादार, ஆக்யாகாரி, வஃபாதார், फरमानबरदार, ஃபர்மான் வர்தார், ईमानदार. ஈமான்தார். अभी से अभ्यास नहीं डाला இப்பொழுது இருந்து பிராக்டிஸ் பண்ணவில்லை என்றால் अंत मते सोई गति हो जाएगी. பிறகு ஆந்துமத்தை சொய்கதி ஆகிவிடும். அதாவது கடைசி நேரத்தில் நம்மளுடைய நிலை எப்படி உள்ளதோ அப்படிப்பட்ட நிலைதான் உருவாகிவிடும். अभी अब क्या करते रहे तो अंत में क्या होगा? இப்பொழுது இருந்தே நாம் அவக்யா, அதாவது கட்டளைப்படி நடக்கவே இல்லை, மறுத்து கொண்டே இருந்தோம் என்றால் கடைசி நேரத்தில் என்ன ஆகிவிடும்? अब क्या ही कर देंगे. கடைசி நேரத்திலும் அவக்யா கட்டளையை மீறிவிடுவோம். अशुद्ध कर दिए जाएंगे. பிறகு சூட் பண்ணப்பட்டு விடுவீர்கள். सूर्यवंशियों से ही बाहर. அதாவது சூரிய வம்சிகளிலிருந்து வெளியே போய் விடுவீர்கள். न प्रजा में आएंगे பிரஜா வர்க்கத்திலும் வரமாட்டீர்கள், न ऊंचा पद पाएंगे. உயர்ந்த பதவியும் அடைய மாட்டீர்கள். तो क्या करना चाहिए? அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? बहुत बढ़िया प्रश्न पूछिए. மிகவும் நல்ல கேள்வி கேட்டிருக்கிறீர்கள்.